காஞ்சிபுரம் விப்பேடு கிராமத்தில் புனித அந்தோணியர் ஆலயத்தில் 19ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றம் மற்றும் வானவேடிக்கையுடன் வெகு விமர்சையாக கிறிஸ்துவ பெருமக்களுடன் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக அதிமுக மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலர் SSR சத்யா அவர்கள் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனித ஆரோக்கிய அன்னை கெபி அச்சிப்பு கோவில் அமைத்து பொதுமக்கள் வழிபட அர்ப்பணிப்பு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் விப்பேடு கிராமத்தில் அமைந்துள்ள புனித அந்தோணியர் ஆலயத்தில் 19ஆம் ஆண்டு திருவிழா துவங்கும் வகையில் அந்தோணியர் உருவம் பதித்த கொடியினை ஊர்வலமாக மேலதாளங்களுடன் ஏராளமான கிறிஸ்துவ பெருமக்களுடன் எடுத்து வரப்பட்டு அந்தோணியர் ஆலயத்தின் முன்பாக உள்ள கொடிமரத்தில் வானவேடிக்கையுடன் கொடியினை ஏற்றி திருவிழா துவங்கி வைத்தனர். பின்பு கொடியேற்றும் திருவிழாவை காண வந்த ஏராளமான கிறிஸ்துவ பெருமக்களிடையே புனித அந்தோணியர் ஆலயத்தில் பங்கு தந்தை அருட்பணி அருள் வசந்த்ராஜ், பங்கு தந்தைகள் அருட்பணி சூசைராஜ், மெர்லின், ஞானமுத்து, ஜேம்ஸ் தம்புராஜ், செயலர் அந்தோணிதாஸ் உள்ளிட்ட 5 கிறிஸ்துவ ஆலயத்தின் குருமார்கள் பிரார்த்தனை செய்தனர். இந்நிலையில் பொதுமக்கள் வணங்குவதற்கு புனித அந்தோணியர் ஆலயத்திற்கு அருகில் புனித ஆரோக்கிய அன்னை கற்கோவிலினை 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தன் சொந்த செலவில் அதிமுக மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் SSR சத்யா மற்றும் சின்னிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான சத்யா அவர்களின் துணைவியார் ஜெனிஃபர் மார்கரெட் ஆகியோர் அமைத்து தந்துள்ளனர். பொதுமக்களிடையே மற்றும் கிறிஸ்துவ பெருமக்களிடையே மாதா கோவிலை அமைத்ததற்கு வரவேற்கும் விதமாக மாதா கோவிலுக்கு அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் சென்று வழிபட்டனர். பின்பு அதனை கொண்டாடும் வகையில் இனிப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இறுதியாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற 700க்கும் மேற்பட்டோருக்கு அதிமுக மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் SSR சத்யா அவர்கள் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவாளர் சத்யா திருமதி ஜெனிஃபர் அவர்களை திருப்பலி பீடத்திற்கு முன்பாக வருமாறும் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்குமாறு